ஒரு பால்காரரிடம் 175 லிட்டர் பசும்பாலும் 105 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட இரு வகையான கலன்களில் அடைத்து விற்க விரும்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு? இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பால்காரர் வந்துட்டு பசும்பால் வச்சுருக்காரு, எருமைப்பால் 2 வச்சுருக்காரு. இது என்ன பண்ணுறாருன்னா, ஒரே இதில் வந்துட்டு அடைக்கிறதுக்கு ஒரே இதில் அடைக்கிறாங்க அப்படின்னா, இது 2த்துலேருந்து சமமாக எவ்வளோ எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதிகபட்ச கொள்ளளவு, நமக்கு அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்டாலும் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச கொள்ளளவுனாலும் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னாலும். அப்போ நமக்கு என்ன 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 175 105 கொடுத்துருக்காங்களா? அதுக்கு இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 5ல் 2மே வந்துட்டு யூனிட் டிஜிட் 5ல் இருக்கா, அப்போ 5 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 175 வந்து 35 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 105 வந்து 21 டைம்ஸ் வரும். திரும்பி இதை என்ன பண்ணுவோம், 7 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 35 5 டைம்ஸும் 21 3 டைம்ஸும் வருது. நம்ம HCF அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதா, 5 3 காம்னா இந்த டேபிளுமே வராது. அப்போ அதோட HCFன்னு என்ன பண்ணுவோம், இந்த சைடில் உள்ளது மட்டும் எடுத்துப்போமா. அப்போ என்ன வரும், 5 7 இருக்கா. அப்போ நமக்கு 5 × 7 என்ன 35. அப்போ HCF நமக்கு என்ன 35வா. அப்போ வந்து அதிகபட்ச கொள்ளளவு ஹையஸ்ட் கெப்பாசிட்டி என்ன 35 லிட்டர்ஸ். ஓகேயா? அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்டாலே நம்ம வந்து HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா?